ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வெப்சைட் ரேப்பிட் ஒர்க்கர்ஸ். இது வந்து எந்தமாரி வெப்சைட்னு பார்த்தீங்கன்னா ஹைவ் மைக்ரோ ஒர்க்கர்ஸ் அந்தமாரி டைப் ஆஃப் வெப்சைட் தான். சின்ன சின்ன ஒர்க்ஸ் இருக்கும், அதுக்கு நம்ம ஒர்க் பண்ணதுக்கப்புறம் பே பண்ணுவாங்க. இந்த மெயில் ஐடி சைன்அப் பண்ணுங்கள், அதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அந்த யூடியூப் வீடியோவை பாருங்கள், அதோட லிங்க் எடுத்து போடுங்க. மைக்ரோ ஒர்க்கர் ஏற்கனவே நீங்கள் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பார்த்துருப்பீங்க. எக்ஸாக்டாக அதேமாரி வெப்சைட் தான். சரி வாங்க வெப்சைட் உள்ள போய் பார்ப்போம். வழக்கமாக நம்ம கூகுளில் போகிறோம். கூகுளில் போய்ட்டு ரேப்பிட் ஒர்க்கர்ஸ்னு கொடுத்தீங்கன்னா வரும். அதில் வர முதல் வெப்சைட் தான், அதை கிளிக் பண்ணுங்கள். உள்ளே போனீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் சைன்அப் பண்ணியிருந்தால் டீட்டெயில்ஸ் கொடுத்து சப்மிட் கொடுங்க, இல்லை நீங்கள் புதுசாக சைன்அப் அதை கொடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் நேமு, இமெயில் அண்ட் பாஸ்வேர்ட் எல்லாத்தையும் கொடுத்துட்டு எந்த கண்ட்ரி அப்படின்றத கொடுத்தீங்கன்னா நீங்கள் லாகின் பண்ணிடலாம். பண்ணிட்ட பிறகு இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது, இது ஐஎம் நாட் ரோபோட் கொடுக்கணும். அதுக்கப்புறம் அவங்க முக்கியமாக கொடுத்துருக்க கண்டிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதில் விபிஎன் இல்லை மல்டி அக்கௌண்ட்டு இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன் அதை சொல்கிறாங்கன்னா, இந்த ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, இன்டர்நேஷ்னல்னு சொல்லிட்டு சில கேட்டகரியில் இருக்கும் ஒர்க்கு. அவங்க கேட்டகரிஸ் கொடுத்துருப்பாங்க. யூஎஸ்ன்னு தனியாக ஒர்க் இருக்கும். ஏன்னா யூஎஸ் ஒர்க்குலாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு $1 $1.50 இருக்கும். அது அந்த நாட்டுப்படி அவங்களுக்கு கம்மி, சரிங்களா, நம்மளுக்கு அதிகம். அப்போ சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, யூஎஸ் ஒர்க்கில் வேலை பே அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு விபிஎன்லாம் யூஸ் பண்ணி அந்த ஐடியை வந்து யூஎஸ் ஐடி மாரி ஆக்கி அந்த ஒர்க்கை பண்ணலாம் அப்படின்னு யோசிப்பாங்க. நிறையா பண்ணியிருக்காங்க. அதனால தான் ஸ்ட்ரிக்டாக இதில் போட்டு கண்டிஷன் போட்டுட்டான். ஸோ மல்டிபிள் அக்கௌண்ட்டும் யூஸ் பண்ணக்கூடாது, விபிஎனும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படி தான் மீறினா உங்கள் அக்கௌண்ட்டு பேன் ஆகிடும்னு சொல்லிட்டுருக்காங்க. சரி, ஓகே, அதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம லாகின் பண்ணுவோம். ஐஎம் நாட் ரோபோட்டை கரெக்டாக கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு சைன்அப் லாகின் பண்ணிங்கன்னா பேஜ் இப்படி தான் இருக்கும். ஸோ நான் சொன்னேன் இல்லைங்களா, இதில் வந்து பல கேட்டகரி வைஸ் ஜாப் இருக்குதுன்னு சொல்லிட்டு, இப்போ இன்டர்நேஷ்னல், யூஎஸ்ஏ, யூரோப்பு, கனடா, மெக்சிகோ, ஜெர்மன், தனித்தனியாக நாடு வாரியாக பிரித்து அந்த ஒர்க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் யூஎஸில் வர ஒர்க் வந்து பே அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம நாட்டுக்கு அது அதிகம், அந்த நாட்டுக்கு அது கம்மி. ஸோ நம்ம வந்து பண்ண வேண்டியதெல்லாம் இங்கே வந்து ஃபஸ்ட்டு டார்கெட் ஒர்க்கர்ஸ்னு இருக்கு இல்லையா, அதில் போயிட்டு எந்த கண்ட்ரி நம்ம அப்படின்றத செலக்ட் பண்ணணும். இதில் வந்து இன்டர்நேஷ்னலும் கிளிக் பண்ணலாம், இந்தியாவும் கிளிக் பண்ணலாம், சரிங்களா. 2 கேட்டகரியில் நம்ம ஒர்க் பண்ணலாம். நான் இன்டர்நேஷ்னலே கிளிக் பண்ணுறேன். இதில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நிறையா டைப் ஆஃப் ஒர்க் இருக்குது. நம்ம மைக்ரோ ஒர்க்கில் பார்த்தா அதே கேட்டகரி தான், இன்னும் அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இதில் ஒர்க் இருக்குது. பாருங்கள், கெட் $5 போனஸ் இன்ஸ்டன்ட்லி. ஸோ எல்லாமே வந்து வித்தியாசமாக இருக்கும். நம்ம இது தான் ஒர்க்குன்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. எல்லாமே நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் உள்ளே போய் படித்து அதுக்கேற்ற மாரி நீங்கள் ஒர்க் பண்ணலாம். அவன் என்னென்ன ரெக்குயர்மெண்ட் இருக்குது, என்னென்ன கேட்குறான் அப்படின்ட்டு நீங்கள் செக் பண்ணிட்டு அதோட அவுட்புட்டு நீங்கள் வந்து என்னவோ அதை கொடுக்கணும். இந்த பாருங்கள், யூடியூப் வாட்ச், லைக், ஈஸி பேமெண்ட், இதெல்லாம் இது சிம்பிளான ஒர்க் தான். விசிட் வெப்சைட், 1 கிளிக் சிம்பிள் ஒர்க், 2 சென்ட். அதுக்கு சர்வேலாம் நிறையா சர்வேஸ் இந்தமாரி வருது பாருங்கள். கம்ப்ளீட் சிம்பிள் சர்வே அண்ட் ஏர்ன் மணி அப்படின்னு சொல்லிட்டு 45 சென்ட்டில் சர்வே ஒர்க்கு நிறையா இருக்குது. இந்த சர்வே ஒர்க்கு பாருங்கள், அது சிம்பிளாக தான் இருக்கும். மற்றபடி ஒர்க் ஃபுல்லாகவே இப்படி தான் பாருங்கள். கமெண்ட்டு, லைக்கு, ஷேரு, டிக்டாக் வீடியோ, அதுக்கு 10 சென்ட் தராங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒர்க்கை நம்ம பார்ப்போம். இதில் பாருங்கள், இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, யூடியூப்பில் போய்ட்டு நீங்கள் இந்த சென்டென்ஸை கொடுத்து சர்ச் பண்ணணும். சர்ச் பண்ணால் ஒரு தம்ப்நெயில் வரும். அந்த தம்ப்நெயில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்ட்டு இங்கே ஒரு இமேஜ் கொடுத்துருக்காங்க. அந்த தம்ப்நெயில் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இந்தமாதிரி தம்ப்நெயில் இருக்கிற ஒரு வீடியோவை நீங்கள் ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணிட்டு அதை ஃபுல் வீடியோ பார்க்கணும். பார்த்துட்டு லைக் பண்ணணும், உங்கள் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணணும், ஏதாவது கமெண்ட் பண்ணணும், அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஸோ இதுதான் அந்த ஒர்க்கு. இதில் என்னென்ன தேவை, இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, ஸ்க்ரீன்ஷாட், லைக் பண்ணதுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டு, உங்கள் சேனலோட நேமு, உங்கள் சோஷியல் மீடியா லிங்க், எங்கே நீங்கள் ஷேர் பண்ணீங்களோ அந்த ஷேர் பண்ண சோஷியல் மீடியா லிங்க்கு, இதெல்லாம் வந்து ரெக்குயர்மெண்ட். ஸோ இதுதான் ஒர்க்கு. வீடியோ பார்க்குறீங்க, லைக் பண்ணுறீங்க, ஷேர் பண்ணுறீங்க, கமெண்ட் பண்ணுறீங்க, அது ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறீங்க, உங்கள் சேனல் நேம் போடுறீங்க, அப்புறம் உங்களோட சோஷியல் மீடியாவோட லிங்க்கு கொடுக்குறீங்க. ஸோ இதெல்லாம் இங்கே சப்மிட் பண்ணிட்டு நீங்கள் கொடுத்துட்டு தான் ஒர்க் முடிஞ்சிடும். ஸோ மற்றபடி இதில் அதே தான், மைக்ரோ ஒர்க்கில் என்ன இருந்துச்சோ அதே கேட்டகரி தான் இதில் இருக்கும்.
என்னென்ன ஒர்க் கம்ப்ளீட் பண்ணோம், எப்போ கம்ப்ளீட் பண்ணோம், அதோட ஸ்டேட்டஸ் இருக்கும். இது 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் மை கேம்பெயின்னா நம்ம இதில் ஒர்க்கு கொடுக்கணுன்னா நம்ம இதில் ஒர்க் கொடுக்கலாம். ஸோ மை அக்கௌண்ட் பேஜில் உங்கள் அட்ரஸ் டீட்டெயில்ஸு, உங்கள் பாஸ்வேர்டு மாற்றுறதுக்கான டீட்டெயில்ஸ் இருக்கும். டெபாசிட்ன்றது வந்து ஒர்க் கொடுக்குறவங்களுக்கு, இது நமக்கு வேலை செய்கிறவங்களுக்கு கிடையாது. வித்ட்ரான்றது தான் நம்மளோட ஆப்ஷன். வித்ட்ரா ஆப்ஷன் பார்த்திங்கன்னா இதில் நீங்கள் வந்து மினிமம் $8 ரீச் பண்ணால் தான் அமௌண்ட்டு வித்ட்ரா பண்ண முடியும். இதில் பேமெண்ட் மெத்தட் ஒன்லி பேமெண்ட் வந்து பேபால் மட்டும்தான், வேறு எந்த ஆப்ஷனும் கிடையாது. பேபால் அக்கௌண்ட் கம்பல்சரியாக வேணும். ஸோ பேபால் அக்கௌண்ட் யாராருக்கு இல்லையோ அவங்க க்ரியேட் பண்ணுங்கள். சில பேர் இருக்கும், ஆனால் வந்து வெரிஃபை பண்ணாமல் வச்சுருப்பீங்க பேங்க் அக்கௌண்ட்டில். அதெல்லாம் வெரிஃபை பண்ணி செட்டிங்ஸ்லாம் கரெக்டாக வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஒன்ஸ் நீங்கள் $8 ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு மெயில் அனுப்பணும். எங்கே அப்படி அனுப்புனா admin@rapidworkers.com இந்த நீங்கள் கிளிக் பண்ணாலும் அடியில் காட்டும் மெயில் ஐடி என்னன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மெயில் ஐடிக்கு உங்களோட மெயிலேருந்து என்னென்ன அவங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா 3 டீட்டெயில்ஸ் கேட்டிருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா யுவர் மெயில் ஐடி, உங்களோட மெயில் ஐடி, இந்த சைட்டில் இருக்கிற மெயில் ஐடி இருக்குது நான் கொடுத்துருக்கேன் இல்லையா மெயில் ஐடி, இந்த மெயில் ஐடி. அதுக்கப்புறம் யுவர் பேபால் இமெயில் ஐடி, அதாவது உங்கள் பேபால் லாகின் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் ஐடி போடுவீங்களா அந்த மெயில் ஐடி. அப்புறம் 3ஆவதாக பார்த்தீங்கன்னா ஐபி அட்ரஸ் லாஸ்ட் லாகின் இன்ஃபோ. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்காதீங்க, ரைட் டாப்பில் அவனே கொடுத்துட்டான், இந்த இருக்குது பாருங்கள். இந்த ரைட் டாப்பில் உங்கள் சிஸ்டமில் இது வந்து ஐபி அட்ரஸ், நம்ம சிஸ்டமோட ஐபி அட்ரஸ்ஸு. ஸோ இது ஸ்பெசிஃபிக்காக இது எதுக்கு கேட்குறான்னா நம்ம வந்து இதில் வந்து அதான் விபிஎன் போட்டு யூஎஸ் கண்ட்ரி மாரி மாற்றி ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா, அந்தமாரி நிறையா நடக்கிறதுனால அதை செக் பண்ணுறதுக்காக தான் இந்த ஐபி அட்ரஸ் கேட்குறாங்க. அது கரெக்டாக ஐபி அட்ரஸ் கரெக்டாக மேட்ச் பண்ணி போடுங்க, இதில் இருக்கிறத எக்ஸாக்டாக போடுங்க. யுவர் பேமெண்ட் வில் பி சென்ட் இன் 24 hours to 48 hours. அது கரெக்ட் தான். நான் பேமெண்ட் வந்து 1ஆம் தேதி கொடுத்தா 2ஆம் தேதி கரெக்டாக வந்துருச்சு, சரிங்களா. வித்தின் 24 hours பேமெண்ட் ரீச் ஆகிடுச்சு பேபாலில். இப்போ பேமெண்ட் ப்ரூஃப் பார்ப்போம். இதான் என்னோடய பேபால் அக்கௌண்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா யூ ஹவ் ரிசீவ்டு $6.90 USD ஃப்ரம் ரேபிட் ஒர்க்கர்ஸ். நம்ம வித்ட்ரா பண்ண அமௌண்ட் பார்த்திங்கன்னா 7.65. அதில் வந்து சர்வீஸ் சார்ஜ் ஃபீன்னு போட்டு $0.75 போக மீதி $6.90 USD ரேபிட் ஒர்க்கர்லேருந்து பேபாலுக்கு வந்திருக்கு. இது என்றைக்கு வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா January 1 நியூ இயர் அன்றைக்கி ஈவினிங் 7 மணிக்கு இது வந்திருக்கு பேபாலுக்கு. பேபால்லேருந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மாறினது பார்த்திங்கன்னா 2ஆம் தேதி சாயந்தரம் 5:30-6 மணிக்கு வந்திருக்கு. எக்ஸாக்டாக தான் அவன் சொன்ன டைம் படி 24 ஹவர்ஸ்க்குள்ளேயே வந்துருச்சு. ஸோ பேங்க்குக்கு பார்த்திங்கன்னா என்னோடய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு $6.90ன்றது இன்றைக்கி ரேட்டுக்கு 473 ரூபா பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மறுநாள் வந்திருக்கு. 1ஆம் தேதி பேபாலுக்கு வந்துச்சு, 2ஆம் தேதி பேங்க் அக்கௌண்ட்டுக்கு போயிடுச்சு. ஸோ இதுதான் வந்து இதோட பேமெண்ட் ப்ரூஃப். இது எக்ஸாக்டாக பேமெண்ட் கரெக்டாக வருது. ஸோ ஒர்க்குமே வந்து ஒரு நல்ல ஒர்க்கு, பெருசாக ஒன்றும் ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிற மாதிரி இல்லை, சிம்பிளான ஒர்க் தான், யார் வேணாலும் பண்ணலாம். ஸோ இதை யூட்டிலைஸ் பண்ணுங்கள். இது ஜென்யூன் பேமெண்ட்டு கரெக்டாக வருது. ஸோ யாருக்காவது ஒரு நல்ல ஏர்னிங்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஜாபை ட்ரை பண்ணலாம். இன்னும் இது போல் நிறையா ஜாப்ஸ் பற்றின வீடியோஸ் ரெகுலராக வரப்போகுது. நம்ம சேனலை தவறாமல் பாருங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, பட் பெல் பட்டன் அமுக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. பெல் பட்டனை கொஞ்சம் அமுக்கி வைங்க, அப்போ தான் என்னோடய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு சீக்கிரம் வந்து சேரும். அப்போ தான் நீங்கள் வீடியோஸை பார்த்து யூஸ் பண்ண முடியும். அடுத்த வேலை சந்திக்கிறேன். டில் தென், பாய் ஃப்ரம் கார்த்திகேயன்.